அன்னைக்கு நடராஜ் கூட ஒரு பொண்ணு வந்ததா சொன்னியே, அது பேர் என்ன, மதுவா? அப்பா ஒன்னும் லவ் தடுக்கிற வில்லன் இல்ல, போய் தைரியமா லவ் பண்ணு. இங்க டிவி, அங்க பிரிட்ஜ், அந்த பக்கம் வாஷிங் மிஷின், கண்டது கடித வாங்கி வீட்டையே ரொப்பி வச்சுட்டாரு. ஃப்ரெண்ட் எனக்கு தெரியாது உங்க ஃப்ரெண்ட்ஷிப் லட்சணா. முதல்ல எங்க அண்ணன் பையனை இங்க வர சொல்லி இவ கழுத்துல தாலி கட்ட சொல்றேன். அவன் என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லட்டும், அதையெல்லாம் நீ நம்பிருவியா? ஆமா, நான் நம்பிட்டேன். அது மட்டும் இல்ல, உங்க கடையில போயும் விசாரிச்சேன். ரொம்ப ஆடாதரா. உங்ககிட்ட பணம் இல்லைன்னு தெரிஞ்சா நடு ரோட்ல விட்டு போயிடுவா. அப்ப பணம் இருந்தா உன் தங்கச்சியும் யார வேணாலும் லவ் பண்ணுவாளா? நிறுத்துங்கடா, பொறுக்கி பசங்களாடா நீங்க. எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு, போங்கடா போங்கடா போங்கன்னு சொல்றேன்ல. ஏய், என்ன வேடிக்கை பாக்குறீங்க? போங்க போங்க. உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? போங்கறேன்ல. மச்சி, என்னடா சண்டை போறானீங்க இவனுங்க? ரத்தமும் இல்ல, காயமும் இல்ல, சப்புன்னு ஆயி போச்சு. சரி, எக்ஸாமுக்கு டைம் ஆச்சு, வாடா போலாம். இருடா, நடராஜுக்காக ரோஹித் பிஜோ போலீஸ்ல போட்டு கொடுத்ததே ஷாம் தான்டா. உனக்கு என்ன ரத்த காய பார்க்கணும் அவ்வளவுதானே? வாயன் கூட. எக்ஸாமுக்கு டைம் ஆச்சுடா. ஏய் இருடா, இப்போ நம்ம போறோம், ஷாமோட பைக்ல பிரேக் ஒயரை கட் பண்றோம். என்ன? ஓ, அப்ப பழிய தூக்கி நடராஜ் மேல போட்டுடலாம். அது தானா நடக்கும். சரி வா மச்சி. சுந்தரி, இன்னைக்கு ஃபுல் டே கரண்ட் இருக்காதா? மோட்டர் வேற போடல. துணி நாளைக்கு துவைச்சுக்கலாம். கொஞ்சம் வீட்டை மட்டும் க்ளீன் பண்ணிடு. என்ன? ஹலோ சார், ஆஃபீஸ் வேலையை ஆஃபீஸோட விடுங்க சார். இன்னைக்கு தான் நான் லீவ் போட்டிருக்கேன்ல, வைங்க சார். சுந்தரி, ஒரே தலைவலியா இருக்கு, கொஞ்சம் காஃபி போட்டு தரியா? சரிம்மா. ஏங்க, இப்ப என்ன அதுல எக்ஸாம் வைக்க போறாங்க? திரும்ப திரும்ப அதையே படிச்சிட்டு இருக்கீங்க. எந்திரிச்சு போங்க. மதிய பேப்பரை கூட படிக்க விட்டுறதில்ல. இந்தாங்கம்மா. ஐயோ ஐயோ, சாரி சுந்தரி. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. அம்மா, என்னாச்சு? எனக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப கோவமா இருக்கீங்க. டென்ஷன் சுந்தரி. என்ன பண்றது? எனக்கு கல்யாணமாகி 5 வருஷம் கழிச்சு பிறந்தவ மது. எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? இப்ப இவ ஏண்டா பிறந்தான்னு இருக்கு. இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணல? செருப்பு கூட 1000 ரூபாய்க்கு கேட்டானே வாங்கி கொடுத்துருவேன். அவசரமா ஆபீஸ் போயிட்டா கூட மதிய சாப்பாடு ஹோட்டலுக்கு போகாம மிச்சம் பண்றது யாருக்காக? பெத்த பிள்ளைங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறோம். இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம பண்ற ஒவ்வொன்றும் அவங்க நல்லதுக்கு தானே. அவங்களுக்கு என்ன கெட்டதா பண்ணிட போறோம்? அப்புறம் ஏன் நாம சொல்றது அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க? அம்மா, இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் பெரியவங்க சொல் பேச்சு கேக்குறத அவமானமா நினைக்கிறாங்கம்மா. நல்ல விஷயத்தை நாம சொன்ன செய்யக்கூடாதுங்கிறதுல அப்படி ஒரு பிடிவாதம். தப்பா போய் நின்னுட்டா வாழ்க்கை என்ன ஆயிடுமோன்னு நமக்கு இல்ல பயமா இருக்கு. அதெல்லாம் நின்னு யோசிக்கிற பசங்க ரொம்ப கம்மிமா. அத சொல்லு. எல்லாத்துலயும் அவசரம். என் பொண்ணுக்கு அதுலயும் ரொம்ப அவசரம். இப்பவே லவ் பண்ணணுமா? முளைச்சு 3 நாள்ல விடல. லவ் பத்தி இவளுக்கு என்ன தெரியும்? அம்மா, நாம தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். அவங்களுக்கு எல்லாமே தெரியுதுமா. லவ் பண்ண தெரியுது, ஓடி போக தெரியுது, பெத்தவங்க இல்லாம கல்யாணம் பண்ணிக்க தெரியுது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து நம்ம கிட்ட நிக்கவும் தெரியுது. நமக்கு தாம எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இல்ல சுந்தரி, நான் விட போறதில்ல. நானும் அவளான்னு ஒரு கை பாத்துறேன். அம்மா, என்னம்மா பண்ண போறீங்க? என்ன மீறி அவளால என்ன பண்ணிட முடியும்? இது ஒண்ணுதாம்மா எல்லா அப்பா அம்மா கிட்டயும் இருக்கிற குறை. அதெல்லாம் சாதாரணமா மீறிட்டு போயிடுவாங்கம்மா. இதுல நான் அனுபவப்பட்டதுனால சொல்றேன். இல்ல சுந்தரி, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லு. மது யார லவ் பண்ணதுன்னு கொஞ்சம் விசாரிங்க. பையன் எந்த அளவுக்கு உறுதியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெரியவங்க மூலமா கொஞ்சம் பேசி பாருங்கம்மா. சரிம்மா, நிறைய வேலை இருக்கு, நான் வேலையை பார்க்கறேன். குட் மார்னிங். Good morning, sir. Good morning. Hi, friends.
இன்னைக்கு நான் சப்ஜெக்ட் பற்றி பேசி உங்கள் யாரையும் போர் அடிக்க போகிறதில்ல. ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் பற்றி இன்னைக்கு நான் பேச போகிறேன். ஓகே? அப்படி என்ன முக்கியமான விஷயம்னு நீங்கள் எல்லாம் யோசிக்கிறீங்கல்ல? இன்னைக்கு நான் பேச போகிறது உங்கள் எல்லாரோட ஃப்யூச்சரை பற்றி. உங்களை எல்லாருமே இந்த படிப்பை முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலையில் செட்டில் ஆனு தான் யோசிச்சு வச்சுருப்பீங்க. ஆனால் அதில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? இது ரீசெண்டான நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு முக்கியமான சர்வே. இந்த சர்வே ஒட்டி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இந்த சர்வே படி நம்ம இந்தியாவில் மட்டும் வருஷத்துக்கு 7,50,000 இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பை முடிச்சுட்டு வெளியே வராங்க. இதில் எத்தனை பேருக்கு நல்ல வேலை கிடைக்குதுன்னு நீங்களாம் நினைக்கிறீங்க? 7,50,000 பேரில் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகுது. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, லைஃப் உங்கள் யாருக்கும் அவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறதில்ல. காலம் யாரை எப்படி மாற்றணும் யாருக்குமே தெரியாது. காலேஜில் படிக்கிற பசங்க செயின் ஸ்நாச்சிங் பண்ணி போலீஸ்கிட்ட மாட்டினதை கூட நான் பார்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. நீங்கள் யாரும் வீணாக போயிடக்கூடாது. சாதாரணமாக ஸ்கூலில் எல்லா டீச்சர்ஸுமே பசங்கக்கிட்ட நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு தான் கேட்பாங்க. ஆனால் நான் அப்படி கேட்க போகிறதில்ல. நீங்கள் என்னவோ ஆகக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு தான் நான் கேட்பேன். ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறது எப்படின்னு நீங்கள் எல்லாரும் முதல்ல கற்றுக்கணும். தேவையில்லாமல் வீம்பு பிடிச்சி வேஸ்ட்டப்படக்கூடாது, பார்த்துக்கோங்க. சும்மா கிளாஸ் எடுத்துகிட்டு போகிறதோட என் கடமை முடிஞ்சிருச்சுன்னு நான் என்றைக்குமே இருந்ததில்லை. என் ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்யூச்சரும் எனக்கு ரொம்ப முக்கியம். இன்றைக்கும் கூட என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்னோட டச்சில் இருக்காங்க. அவங்களோட கேரியரை பற்றி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறத ரொம்ப சந்தோஷமான விஷயமா தான் நினைக்கிறேன். இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஏன் சொல்கிறேன்னா, உங்களில் யார் வேணாலும் எப்போ வேணாலும் எந்த ஹெல்ப் வேணாலும் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஐ எம் தேர் டு ஹெல்ப் யூ. அதே மாதிரி பாடத்தில் என்ன டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேட்டுக்கலாம். சார், நீங்கள் டியூஷன்லாம் எடுப்பீங்களா சார்? ஓ கண்டிப்பாக. ஆனால் எல்லாருக்கும் இல்லை. என்கிட்ட டியூஷன் எடுங்கன்னு கேட்டு வரவங்களுக்கு டியூஷன் அவசியமானு நான் தான் டிசைட் பண்ணுவேன். அதே மாதிரி சும்மா டைம் பாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நான் டியூஷன் எடுக்கிறது இல்லை. அப்புறம் என்கிட்ட ஃபீஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். என்னடா பணத்தாசை பிடிச்சான்னு நினைக்கிறீங்களா? நான் எனக்காக கேட்கல. நம்ம நாட்டில் நிறைய குழந்தைங்க படிக்க வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் தர டியூஷன் ஃபீஸ் எல்லாம் அந்த குழந்தைங்களோட படிப்புக்கு சப்போர்ட் பண்ண தான் நான் செலவு பண்ண போகிறேன். பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தனம், பேசுறத பாரு. ஆக்சுவலாக இதெல்லாம் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீங்கள் கேட்டதுனால தான் நான் சொல்கிறேன். மற்றபடி நான் செய்கிற எந்த நல்ல விஷயத்தையும் யார்கிட்டையுமே சொல்கிறதில்ல. இதுக்காகவே நான் இவர்கிட்ட டியூஷன் போக போகிறேன். சும்மா ரெடி, நீ வேற வயிற்றுச்சல் கிளப்பிக்கிட்ட. ஏன்டி அவர் மேலே எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்கேன்? கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீ என்ன வேணா சொல்லு, நான் இவர்கிட்ட டியூஷன் போக தான் போறேன். பாடம் படிக்கிறேனோ இல்லையோ, அவர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு, அதுக்காகவே போறேன். பொடி. கொஞ்ச நேரம் நிம்மதியா உட்கார முடியுதா இந்த வீட்டுல? வரேன். நமஸ்தே மேடம். நீயா? வாயா. மாசத்துல ஒரு நாள் தான் உன்னை பாக்குறேன், அதுவும் காசு வாங்குற அன்னைக்கு. இல்ல மேடம், டெய்லி தான் வரேன். ஒரு மண்ணும் புரியல, எப்படியா நீ கூசாம காசு வாங்குற? மத்த நாள்ல எங்க போற நீ? அரே சோடோ மேடம். இரு வர. இந்த தேங்க்யூ மேடம். 10 ரூபாய்க்கே இப்படி சிரிக்கிற, இன்னும் 100 ரூபாய் கொடுத்தா நீயே திருடனுக்கு ரூட்டு போட்டு கொடுத்துருவ போல இருக்கே. டீக்கே மேடம், நமஸ்தே. போயிட்டு வா. அம்மா. வசந்தா, ஏ வசந்தா. ஷோ, இந்த கிழவிக்கு மூக்குல வேத்துருமே. வரேன் தே. சொல்லுங்க. ஏண்டி வரும்போதே மூஞ்ச உம்முன்னு வச்சிட்டு வர? ஒரு நிமிஷம் என்ன நிம்மதியா உட்கார வர்றீங்களா? நான்லாம் என் மாமியார் முன்னாடி எழுத்துன்னு பேசுனதே சரி இல்ல. சரி சரி,
என்ன விஷயம் சொல்லுங்க. துரைக்கு ஃபோன் பண்ணி தில்லானா மோகனம்பாள் திருவிளையாடல் படம் இருந்தா வாங்கிட்டு வர சொல்லு. ஏன் போன் இங்க தானே இருக்கு, நீங்களும் எடுத்து பேச வேண்டியது தானே. இதுக்கு அங்க இருக்கிற என்ன கூப்பிடணுமாக்கும்? இந்தாங்க பேசுங்க. ஹலோ. இந்த வயசுல இந்த கிழவிக்கு தில்லான மோகனாம்பாள் படம் பார்க்கணுமா? அவ்வளோ ஆசை இருந்தா பெரிய மருமகளை கூட்டு டிங்கு டிங்கு நாட சொல்ல வேண்டியது தானே. ஏன் உயிர் எதுக்கு வாங்கணும்? ஐயோ, இந்த வீட்டுல நிம்மதியா உட்கார கூட முடியல. ஒண்ணு இந்த கிழவி தொல்லை, இன்னொன்னு இந்த காலிங் பெல் தொல்லை. முதல்ல இந்த காலிங் பெல்ல கழட்டி எறியணும். வணக்கம்மா. வணக்கம். நீங்க? என் பேரு சிங்கப்பெருமாள். பேரு தான் டெரரா இருக்கும், பட் நான் சாஃப்ட் தான். சரிங்க, உங்களுக்கு யார் வேணும்? கதர் ஸ்டோர் ஓனர் வீடு தானே? ஆமா. அப்ப நாம நெருங்கிய சொந்தமாயிட்டோம். சரி உள்ள வாங்க, உட்கார்ந்து பேசுவோம். உட்காருங்க. இருக்கட்டும். முதல்ல என்ன விஷயம் சொல்லுங்க. இது பாருங்க, மது எங்களுக்கு ஒரே பொண்ணு. சொந்தமா வீடு இருக்கு. என் ஒய்ஃப் கவர்மெண்ட்ல சின்ன உத்தியோகத்துல இருக்கா. மத்தபடி குடும்ப பொறுப்பெல்லாம் என்னோட தான். ஏன்னா நான் குடும்ப தலைவன் இல்ல. இதெல்லாம் எதுக்குங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? முதல்ல சில்லுன்னும் இல்லாம வாமாவும் இல்லாம ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வாங்க. போங்கம்மா, நிறைய பேச வேண்டியிருக்கு. மினரல் வாட்டர் தானே? அது ஒண்ணும் இல்ல, என் பொண்ணு மதுவை தான் உங்க பையன் விரும்புறாரு. சஞ்சயா? ஓ, உங்க பையன் பேரு சஞ்சயா? ரெண்டு பேரும் ஒருத்தர் விரும்புறாங்க. என் பையன் அப்படி எல்லாம் பண்ண மாட்டான் சார். ஏதோ கொலை பண்ண மாதிரில பேசுறீங்க. லவ் தானே பண்ணாரு சார். எங்க பையனை நாங்க அப்படி வளர்க்கல. மத்தவங்க எல்லாம் என்ன டெய்லி 2 பொண்ணை லவ் பண்ணிட்டு வந்தா தான் வீட்டுல சேப்போன்னு சொல்லி வளர்க்குறாங்க. அந்தந்த வயசு வந்தா அதெல்லாம் தானா வருமா? சார், இங்க வந்து நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. லவ் பண்றான்னு சொல்றீங்க, ஆனா என் பையனோட பேரே தெரியாதுன்னு சொல்றீங்க. பேர்ல என்னமா இருக்கு? என் பொண்ணுக்கு உங்க பையனை பிடிச்சிருக்கு. அவ தப்பா செலக்ட் பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா? என்ன சார், கலாட்டா பண்ண வந்திருக்கீங்களா? போலீஸை கூப்பிட்டுமா? அவசரப்படாதீங்கம்மா. நான் என் பொண்ணு கிட்ட நல்லா விசாரிச்சிட்டேன். நீங்க உங்க பையனை கேட்டீங்களா? முதல்ல அவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா என் சம்பந்தி போலீஸ் ஸ்டேஷன்ல நின்னா அது எனக்கு தானமா அசிங்கம். என் ஒய்ஃபு கூட இப்படிதாமா சத்தம் போட்டாங்க. நான் தான் நேர்ல போய் பக்குவமா பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா நான் குடும்ப தலைவன் இல்லையா? சரி, மாப்பிள்ள வந்தோன்னா தீர விசாரிங்க, சுமூகமா போயிடலாம். இல்ல உங்க விருப்பப்படி போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும்னா அதுக்கும் நாங்க ரெடி. இப்ப கூட இந்த விஷயத்த உங்க வீட்டுக்காரர்கிட்ட கடையில போய் பேசியிருக்கலாம். ஆனா நான் பேசல. ஏன்னா நம்ம குடும்ப விஷயத்த 4 பேர் முன்னாடி பேசக்கூடாதுல்ல. என்னங்க பேச்சையே காணோம்? சரிங்க, என் வீட்டுக்கார் வந்ததும் நான் விசாரிக்க சொல்றேன். நல்லதுங்க. இதான் என் நம்பர். அப்ப நான் வரட்டுங்களா? பள்ளி மாணவனை கடத்தி சென்ற 37 வயது ஆசிரியை. ச்சே, இப்பெல்லாம் டீச்சர்னு வெளியே சொல்லிக்கவே கூச்சமா இருக்கு சார். போலி சாமியார் போலி டாக்டர் மாதிரி போலி டீச்சரும் வந்தாச்சு. பேப்பர் திறந்தாலே இந்த மாதிரி மேட்டர் தான். சார், உங்களை கரஸ்பாண்டன்ட் கூப்பிடுறாரு சார். இதோ வந்துடுறேன். ஓகே சார். Yes? May I come in, sir? Come in. Good morning, sir. Good morning. He is my son, Subhash. Hello, sir. Hello. Ivar Mr. Somu, computer science lecturer. Students மத்தியில ரொம்ப நல்ல பேரு. Very talented person. Mr. Somu, next month நான் வெளியூர் போறேன். இனிமே என் சன் தான் இந்த காலேஜை பார்த்துக்க போறார். எனக்கு கொடுத்த அதே கோஆபரேஷனை என் சன்னுக்கும் நீங்க கொடுக்கணும். Sure, sir. Thank you. உங்களை பார்த்தா சின்ன வயசா தெரியுது. சின்ன வயசு தான் சார். மேரேஜ் ஆயிடுச்சா? இப்பதான் ரீசெண்டா. டிகிரி எங்க முடிச்சீங்க? செங்கல்பட்டு கவர்மெண்ட் காலேஜ்ல சார். கவர்மெண்ட் காலேஜா? எந்த பேட்ச்? 2003 to 2006 பேட்ச்.
கம்ப்யூட்டர் சயின்ஸா? ஆமா. ஏ ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஓகே சோமு, உங்க வேலையை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஓகே. வெரி ஸ்மார்ட் பாய். அங்கிள், ஏதோ தப்பா இருக்க. என்னப்பா சொல்ற? அதே கவர்மெண்ட் காலேஜில் அதே கம்ப்யூட்டர் சயின்ஸில் நானும் படித்தேன். அப்போ ராம்நாட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு செகண்ட் இயரில் தான் நான் ஜாயின் பண்ணேன். ஆனால் அடுத்த 2 வருஷமும் நான் தான் டிபார்ட்மெண்ட் ரெப்பாக இருந்தேன். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த 40 பேரையும் எனக்கு நல்லா தெரியும். சரி, இவர் எப்படி இங்கே ஜாயின் பண்ணாரு? டாக்டர் ஆனந்தோட ரெக்கமெண்டேஷன். அவரை எனக்கு 20 வருஷமா தெரியும். ஹி இஸ் ஜெம்மா பர்சன். டாடி, அந்த சோமுவோட சர்டிஃபிகேட் கொடுங்க, பார்த்துடலாம். அவரை பார்த்தா தப்பான ஆள தெரியலையே. டவுட்டுன்னு வந்த பிறகு கிளியர் பண்ணிடலாம் டாடி. அங்கிள், நிச்சயமாக அவர் அங்கே படிக்கல அங்கிள். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ வரைக்கும் நான் அந்த காலேஜில் கம்யூனிகேஷனில் தான் இருக்கேன். அவரோட முழு பேர் என்ன? சோமசுந்தரம். மாணிக்கம், நான் ராம்நாடு வினோத் பேசுகிறேன், தாசில்தார் பையன். ஆமாம், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். 2003-2005 கம்ப்யூட்டர் சயின்ஸில் சோமசுந்தரம்னு யாராவது படித்தாங்களா? அவரோட டீட்டெயில் கொஞ்சம் வேணுமே. நான் வெயிட் பண்ணுறேன். சொல்லு. அப்படியா? ஓ, ரொம்ப தேங்க்ஸு. ஓகே, நான் உன்னை அப்புறம் கூப்பிட்றேன். அங்கிள், சாரி அங்கிள், அவர் ஃபர்ஸ்ட் இயரோட அந்த காலேஜில் இருந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போயிட்டாராம்.